மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் நான் கொஞ்சம் மேலே ஏற்றி குறிச்சிட்டேன். நிறைய ஆசிரியர்கள் எனக்கு இதை தெரிவித்தாங்க. ஸோ பெங்களூர் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகத்தினுடைய தலைநகர் பெங்களூர். ஸோ இந்த சென்னைக்கு எதிர்த்தாப்பில் சரிங்களா பெங்களூர். அடுத்து இது மின்னியல் தலைநகர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுமாதிரி சென்னை பாருங்கள், சென்னை எங்கே இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய தலைநகர். அது தெற்காசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கூட கடந்த ஆண்டு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி கட்டாயவனால் தெற்காசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு. அதுமாதிரி சுந்தரவனம் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ரொம்ப பேர் இதை இங்கே குறிச்சிருந்தீங்க, குறிக்கக்கூடாது. ஸோ மேற்கு வங்காளத்தில் அதாவது கல்கத்தா அங்கனுக்குள்ளே இங்கே சுந்தரவனம் குறிக்கணும். அது மாதிரி எவரெஸ்ட் சிகரம் ரொம்ப முக்கியமானது, உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட்டு. ஸோ அதை நான் குறிச்சிருக்கோம் பாருங்கள், ஒரு முக்கோணம் போட்டு. அது மாதிரி இந்தியாவின் உயரமான சிகரம் காட்வின் ஆஸ்டின் K2ன்னு சொல்லுவாங்க. அதை நான் குறிச்சிருக்கேன். இந்த முக்கோணம் போட்டிருக்கோம்ல, இதுதான் அந்த பிளேஸு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ காட்வின் ஆஸ்டின், எவரெஸ்ட்டு, பன்னாட்டு விமான நிலையம் சென்னை அல்லது தெற்காசியாவின் டெட்ராய்டு, பெங்களூர் மின்னியல் தலைநகர், சுந்தரவனம்.